கருப்பசாமி, உன்னை எங்கிருந்து நினைத்தாலும் எப்பொழுது அழைத்தாலும் அடியேனுக்கு காட்சி தந்து அருள் கொடுப்பதாக சத்தியம் கொடுத்த என் அன்பு தெய்வமே, அழைக்கின்ற பொழுதெல்லாம் 21 கூட்டுறவும் 61 பந்திக்காரர்களும் சேனை வகுத்து தானை சூழ்ந்து தொண்டு செய்வேன் என்பது சத்தியமானால் வந்திறங்கி சொன்ன வாக்கு நடக்கும்படி கட்டளையிட்டு கூப்பிடணுப்பா. பட்டினத்தார் திருவடிகளுக்கு 1000 கோடி வாழ்த்துக்கள். முதல் உத்தரவு, ராம் நாட்டு பகுதி. கருப்பசாமி, என் வீட்டில் கடன் இருக்கு. நாங்கள் வெளிநாடு சம்மந்தமான முயற்சியை பண்ணி வீழ்ச்சி அடைஞ்சிருக்கோம். அதுக்கு வெற்றியை கொடுத்து கட்டுறோம். எந்த ஊர்? நெல்லுங்கன்னு கூப்பிடும்ல சாமி, என் கவலைப்படுறேன். கால் வந்துட்டு வரலாம். கனி கொடுத்துட்டீங்களா, கொடுக்கலையா? நீங்கள் இறைவன் படைத்த உலகில் எல்லா மனிதன் வாழுகிறான். மனிதன் அடித்த சிலைகளிலே இன்னும் ஒரு தரம் கும்பிட்டுவாமா, இறைவன் வாடுகிறான். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். 9 மாத காலங்களாக பொல்லாத கடன்களும் மனவேதனையும் உங்கள் வீட்டில் நடந்துக்கிட்டு இருக்கு. பாஸ்போர்ட் எடுத்து வச்சு வெளிநாடு சம்பந்தமான விஷயங்களை முயற்சி பண்ணி போக வேண்டும் என்று சில இடங்களில் பணத்தை கட்டியும் ஏமாந்து மனவேதனையை அடைந்திருக்கிறீர்கள். உண்மையா இல்லையா? அதை வெற்றியாக்கி உன்னை வெளிநாட்டு பயணத்தை கொடுத்து சம்பாத்தியம் செய்ய வாழ வைத்து தந்தா போதுமா? கால் வந்துட்டு வரலாம். வேற என்னம்மா வேணும்? நான் தான் எழுதி பார்த்தேன். அவளுக்கு பாஸ் ஆகிட்டா வெற்றி உண்டு. இந்தா, உன்னுடைய ரிசீவ் எல்லாம் வரவேற்கப்பட்டு விட்டன. ஜெயிச்சுவா, வயிறார சாப்பிட்டு போங்க. பிள்ளையை பற்றி கேட்க வந்தது யாரு? வாமா. என்னம்மா பிள்ளை? என்ன செய்யணும்? கண்ணை மூடு, காலில் வந்துட்டு வா. வண்டி வேணும். நல்ல காலில் விடலை. நம்ப மாட்டேனப்பா, நம்ப மாட்டேன். சாமியை உன் மனத்தார நினைத்து உன் மனசு சாமியை தொட்டால் தான் நீ கும்பிட்டதாக அர்த்தம். குனிஞ்சு வளைவதுக்கு எனக்கு அர்த்தம் இல்லை. ஹோம் வரலாம், வா. உன் பிள்ளையை பார்த்தேன். ஒருவரால் மயக்கப்பட்டு மதிமயக்கமாகி உன்னை விட்டு பிரிந்து சென்றிருக்கிறது. சரணா, மனம் திருந்தி வருவார்களா வரமாட்டார்களா? இறுதி வரை இதுதானா எங்கள் நிலைமை என்பது உங்களுடைய குழப்பம். கால் வந்துட்டுலாம் வெட்டுவாங்களா? கேட்டு பார்ப்போமே. இல்லை, கடாயை வெட்டுற வழக்கம் உண்டா? எங்கே வெட்ட வேண்டியிருக்கு இப்போ? ஏன் செய்யலை இன்னும்? 2 மாதத்தில் வீட்டுக்கு வந்துடுவான். 3ஆவது மாதத்தில் கிடாயை வெட்டுப்போம். வாங்க. எனக்கு கிடாய் இல்லை, வாங்க சிங்கமாயிடும். இல்லை, நல்லா இல்லை. வயிறார சாப்பிட்டு போ மகனே. தன் தொழிலில் உள்ள மனவேதனையை பற்றி கேட்டு வந்தது யாருப்பா? வருமானத்துக்குரிய விஷயத்தில் தடை இருக்குன்னு கேட்டு வந்தது யாரு? கால் வந்துட்டு வரலாம். பிள்ளை எங்கே இருக்கு? எங்கே வந்திருக்கான்? அப்போ அவன் வராட்ட நான் எதுக்கு சொல்லணும்? கூப்பிடு, மகனே வாடா. நன்றாற்றல் உள்ளும் தவறுண்டாம், அவரவர் பண்பறிந்து ஆற்றா கடை. திருக்குறள். என்ன படிச்சிருக்கிற? திருக்குறள் தெரியுமா? கேள்விப்பட்டிருக்கியா? பாஸ்போர்ட் எடுத்து வச்சுருக்கியா? இன்னைக்கு போகலாம். கால் வந்துட்டு வா. அதான் ஏரோப்ளைன் போயிட்டுதான் மேலே. ஓகே பண்ணாண்டம்மா. மகன் அப்படிங்கிற சிந்தனை மட்டும் உன் உள்ளத்தில் இருந்துச்சே தவிர இதுவரை பார்த்த தொழில் நஷ்டம், பொருள்கள் நஷ்டம் எல்லாம் வந்துருச்சு. புதுமையாக ஒரு தொழில் ஆரம்பித்து நம்ம பிள்ளையை நல்லாக்கணும், அல்லது ஒரு வேலைக்கு போக சொல்லணும். அதனால தான் தொழிலை பற்றி கேட்டதும் யாருன்னு நான் கேட்டேன், நீ புரியலை.
உன் பிள்ளைய 1, 2, 3, 4 செப்டம்பர் 22ஆம் தேதி ஃப்ளைட் ஏறலாம். கால் வந்துட்டு வா. வெற்றிவேல் வெற்றிவேல் முருகனுக்கு. கல்யாணம் எப்போண்டா? அதுக்கிடையில யாராவது விரும்புனா என்னடா செய்வ? சரி, நான் ஏன் சொன்னோம்னா, நீ போகும்பொழுது சாமி கருப்பசாமி பூவை காட்டிட்டாரு. இவனுக்கு ஒரு பொம்பளைகிட்ட மனத்தை பறி கொடுக்கக்கூடிய விதி இருக்குது. அப்படி யார்ட்டையும் லாக் ஆகிடக்கூடாது. அதனால் அந்த கேள்வியை கேளுன்னார். அதான் கேட்டேன். என்ன என்ன நல்லா இருக்கீங்களே? இந்தா யார்கிட்டையும் மாட்டிக்கிட மாட்டேன். நல்லா இருக்கு. பக்கத்தில் வா. பல லட்சங்களோட வீடு திரும்பு. வெற்றி உண்டு மகனு. சாப்பிட்டு வாங்க, சாப்பிட்டு போங்க எல்லோரும். மகாசக்தி சுரூபா நாராயணா. என்னடா முஸ்கிட்ட? அப்படியா அப்படியா? சரி, அப்படியா? சரி சரி. சேலம் எல்லை சேலம். சேலம் சேலம் பக்தராக சேலம். திருமணம் சம்பந்தமாக கேள்வி கேட்டு வந்தது யார்? யாருமா? யாருக்கு கல்யாணம்? கால் வந்துட்டு வா. குழந்தை சம்பந்தமாக கேட்டு வந்தது யார் உண்டுமா? சேலத்திலிருந்து குழந்தை உத்தரவு இருக்க. யாருக்கு அது? வாங்கண்ணே. எந்த ஊருண்ணே உங்களுக்கு? வாங்க, முன்னால் வாங்க. குழந்தை சம்பந்தமாக யாரும் கேள்வி கேட்டு வந்தீங்களா? வாங்க, முன்னால் வாங்கண்ணே. யாருக்குண்ணே குழந்தை? யாருக்கு குழந்தை? உட்காங்க, இல்லைங்க கூப்பிட்றேன். இன்னொருத்தர் கேட்டுட்டோம். கால் வந்துட்டோங்க. எதுக்கு கேரளாவுக்கு போனாங்க? வரலாம். மாசற்ற தெய்வமே வா. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். உன் வீட்டு எல்லைக்கு போகிற வழியில் காளியா அம்மாளும் மாரியம்மன் தெய்வமும் இருக்கா? அதே மாதிரி வீட்டு முனையினுடைய வலப்புறத்தை சென்று பார்த்தால் விநாயகப் பெருமானுடைய சிலை இருக்கும். பிள்ளையார். ஆமாம். என்னம்மா வேணும்? நான் எதுக்கு கேட்குறேன்னு ஒன்று தெரியுமா? உன் விருப்பத்துக்கு மாறாக கல்யாணம் நடக்கும் அப்படிங்கிற ஒரு நிலைமை இருக்க. ஏற்றுக்கிடுவியா? உன் விருப்பத்துக்கு மாறாக உன் பிள்ளைக்கு திருமணம் நடக்கும் என்பது எழுதப்பட்டிருக்கிறது. அதை குடும்பத்தோடு சம்மதிக்க வச்சு முடிச்சு தந்தால் போதுமா? நடக்காதுமா. குழப்பம் இருக்குமா? சரி, காலில் வந்துட்டு வா. எந்திரிச்சு நிறைய உட்காந்து வந்துட்டு வா. கல்யாண நாள் பார்த்து சொல்லலாமா? வரலாம் வரலாம் கருப்பசாமி வரலாம். அதை நிறுத்தி வைக்க. ஆவணி மாதத்தில் நீ பெண் பார்த்து முடிக்கக்கூடிய பாக்கியத்தை தாரேன். என்ன, எந்த தடையும் இருக்காது. ஜெயிக்கிறேன். போ கருப்பசாமி. குழந்தைகளை பற்றி கேட்டு வந்தாங்க. வாங்கப்பா, கால் வந்துட்டு வரலாம். அடுத்து தனக்கென்று வேலை வாய்ப்பு சம்பந்தமான விஷயத்தில் மனக்குறை இருக்குன்னு கேட்டு வந்தவங்க யார்? யாருப்பா? வேலைகள் சம்பந்தமாக, தொழில் சம்பந்தமாக கேட்டு வந்தது. தொழில் சம்பந்தமாக கேட்டு வந்தது. உட்காரலாம். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன்ப்பா. வீட்டுக்குள்ளே மாந்திரிகத்தால் பல குறைபாடுகள் நடந்து பிரிவு பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கிறது. அதுக்கு காரணம் ஒரு பெண் தான் காரணம். அந்த பெண்ணு கணவனோட கிடையாது. புரியுதா? அதனால் அந்த குடும்பத்தை ஒன்று சேர்க்க முடியுமா, அல்லது அது கோர்ட்டுக்கு போயோ அல்லது வேறு திசையில் திரும்பி தெருவில் விட்டுருவாங்களா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் உள்ளத்தில் இருக்குது. இப்போ ஒரு அதிகாரத்துவம் மிகுந்த அரசு அதிகாரியை கையில் வைத்திருக்கிறாள் அந்த பெண்மணி.
அதனால் உங்களை ஜெயிக்கிறதுக்கு வேண்டிய எல்லா ஏற்பாடும் பண்ணியிருக்கிறான். இந்த பிள்ளை உன்னோட, அந்த பிள்ளை என்னோட, இவங்க குடும்பத்தில் வாழ நான் விரும்பலை அப்படிங்கிற முடிவில் இருக்கா. என்னடா செய்யணும் உனக்கு? இப்போ கால் வந்துட்டு வா. கட்டிக்காரனா இருக்கிய. அடுத்து மகனை பற்றி காட்டு வந்தது யாரு? இந்தா 3:30 மணிக்கு என்னைய பார்ப்பா. ஜெயிச்சாரப்போ கால் வந்துட்டு வாப்பா. பொம்பளை பிள்ளை வாழ்க்கையை பற்றி காட்டு வந்தது யாருப்பா? முன்னால் வாங்க. பொம்பளை பிள்ளை வாழ்க்கை அப்படி நின்றுக்காங்க. என்னப்பா வேணும் மகனுக்கு? கண்ணை முடுப்பா. 1 2 3 4 வயிற்றுக்குள்ள என்ன இருக்குது? கட்டியிருக்கா. கால் வந்துட்டு வா. அமைதி அமைதி. இடையில பேசக்கூடாது, தப்பு. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். ஆமாம், கரெக்டு தான். ஓகே. ஐயனார் கோயில் எங்கேப்பா இருக்குது? பக்கத்துலேயே இருக்குது, ரோட்டில் இருக்குது இல்லையா? அது பக்கத்தில் போய் நான் பார்த்தேன். உங்களுக்கு வணங்கக்கூடிய வீரண்ணன், பெரியண்ணன். அப்போ பெரியண்ணன் ஒரு சாமி வராரா? யார் அவர்? இருக்காரா? ஓகே. அவங்களாம் அந்த காலத்தில் முன்னோர்களாக இருந்து இறந்து போனவங்கன்னு நினைக்கிறேன். பெரியண்ணன் துப்பாக்கி வச்சுருப்பாரா? இருக்கு, வெறும் சிலை தான் இருக்குது. பெரிய அண்ணன் அப்படின்னு எழுதிருக்கு. ஐயனார் பக்கத்தில் பெரிய அண்ணன் ஒரு சாமி வராரப்பா அவங்க வீட்டுக்கு. துப்பாக்கி வச்சுருக்கார. ஓகே. கால் வந்துட்டு வா. துப்பாக்கியும் அந்த காலத்தில் சாமியாக வச்சுருக்காங்க பாருங்கள். தெனிபிக். உன் பையனுக்கு சிவபெருமானுடைய படைப்பில் ரிஷபலக்கணத்தில் வரக்கூடிய பெண் மனைவியாக வருவாள். நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போ அந்த ரிஷபலக்கணத்தை பற்றி பேசுகிற பொழுது தாய் தந்தை இருக்கக்கூடிய இடமாக இருக்கும், ஒரே ஒரு சகோதரன் இருக்கக்கூடிய குடும்பமாக இருக்கும். அது ஐப்பசி மாதத்தில் அந்த கல்யாண காரியங்கள் கைகூடி வரும். அதில் எந்த ஒரு தடையும் இல்லாமல் காப்பாற்றித்தர. அதற்கு இடையில் உன்னுடைய மனைவியினுடைய உடல் வயிறு சம்பந்தமான பிணிகள் தோன்றி அறுவை சிகிச்சை செய்யக்கூடிய சில சூழல்கள் ஏற்படும்ங்கிற சந்தேகம் தோன்றும். ஆனால் அறுவை சிகிச்சை இல்லாமல் குணமாகி வாழ வைத்து தருகிறேன். கால் ஒன்று சொல்லலாம். கர்மசாமிக்கு இந்தாப்பா வெற்றியாக்கி நல்லா இருக்கும் மகனே. நாளை கால் என்னை பார். கர்மசாமிக்கு கால் ஒன்று சொல்லலாம். இது யாரு? என்ன மாத்திரை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க? பேர் தெரியலையா? அதான் என்ன மாத்திரை சாப்பிடுங்க? எந்த டாக்டர்கிட்ட போனீங்க? சைக்காட்டிக்ஸ் தகுந்தவங்க டாக்டர்கிட்ட போனீங்களா? கண்ண முடியுமா? ஏய் குட்டி, உன் பேர் என்ன? நீ மட்டும் கால் வந்துட்டு வா. நீ உட்கார். வரலாம். எதிர்பாராமல் பயப்படுவது போலவும் இரவில் தூக்கமுறாத மனக்குறைகளும் தனக்குள்ளே பேசி சிந்திக்கிறது போன்ற ஒரு மனவியாதியும் இருக்கும். இருக்காப்பா? இது செய்வினை கோளாறால் நடக்கலப்பா. நீ தேவையில்லாமல் அது சம்பந்தமாக சிந்திப்பது மகா குற்றம். இது இயல்பாக கிரக விதியின்படி ஏற்பட்டது. இதுக்கும் மூளை நரம்புக்கும் பாதிப்பில்லை. இது மனசு சம்பந்தமான பிரமை. அதனால் இந்த மன அதிர்ச்சியை தீர்த்து நான் தெளிவாக்கி தரேன். 6 முறை என்னையை பார்த்தா அவன் நல்லாயிருவா. கால் வந்துட்டு வா. நாத வடிவான இறைவா வரலாம் மகளே, ஓடியா.
இந்த கனி இன்னைக்கு சாப்பிட்டுக்கோ. இந்தாப்பா சரியாக்கிறலாம்ப்பா. 6 மாதத்தில் குணமடைந்து தெளிவடைவாள். ஆமாம் ஆமாம் என்ன கர்மசாமிக்கு நான் பணத்தால் தோத்துட்டேன், என் பணம் ஏமாற்றப்பட்டதுன்னு கேட்டு வந்தது யார்? பணம் சம்மந்தமாக பாதிக்கப்பட்டது யாருப்பா? வாங்க எல்லாச்சும் இல்லை அப்படி கூடி விடாதீங்க, இப்படி விடுங்கப்பா. இது இப்படி போயிருங்கண்ணே, இதுதான் ஈஸியாக இருக்கும். வாங்க, யார்கிட்டையா பணம் கொடுத்தீங்க? யார்கிட்ட பணம் கொடுத்தீங்க? பணம் நஷ்டமாயிருக்கு, காலில் வந்துட்டு வாங்க. கர்மசாமிக்கு கழிந்த 1.5 ஆண்டு காலங்களாக தொழில் என்ற ஒரு முறையிலே பணங்களை முதலீடு செய்து நஷ்டமும் ஏமாற்றமும் நடந்தன. இப்பொழுது பொருள்களையும் மேற்கொள்ள முடியவில்லை, இழந்த பணத்தையும் மீட்ட முடியவில்லை. இது கிரகங்களால் ஆயிருக்குமா அல்லது தொழிலுக்கு ஏதேனும் போட்டியாக ஏதும் தவறுகள் நடந்திருக்கலாமா என்ற மனக்குழப்பம் உங்கள் உள்ளத்தில் இருக்கிறது. கால் வந்துட்டு வா. இவனுக்கு இந்தியாவில் தான் எதிர்காலத்திலும் பணி இருக்கிறது, வெளிநாட்டில் இல்லை. ஆகினால் வெளிநாடு சம்பந்தமான சிந்தனை இருந்தால் அதை மறந்து விடுவதே நன்று. சரியா? அக்டோபர் 20ஆம் தேதிக்கு மேல் மீண்டும் செந்தமிழ்நாட்டில் பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம். அதில் வெற்றிகரமான விஷயத்தை செய்து உன்னை வெற்றியடைய வைக்கிறேன். வேறு என்ன வேண்டும்? வீட்டம்மா எங்கே இருக்காங்க? இன்றைய உத்தரவு இதுதான். கர்மசாமிக்கு ஆமாம். பொம்பளை பிள்ளையை பற்றி மகளை பற்றி கேட்டு வந்தவங்க யாரும் உண்டா? வாங்க. என்னாச்சு? வணக்கம். சுவாமியே சரணமையப்பா. உங்களுக்கு சேலமா? ஓகே ஓகே, கால் வந்துட்டு வரலாம். யாரும்மா இது? சரி சரி, நீங்கள் கால் வந்துட்டு வாங்க. உங்களுக்கு மாமனாரா? வாங்க வாங்க. அடுத்த பயிற்சியில் வீடு இடம் சம்பந்தமாக மன வருத்தப்பட்டு வந்தது யார்? முன்னால் வந்துருப்பா. எஸ். உட்கார முடியுமா பெரியா? உட்கார முடியுமா? உட்கார முடிந்தால் உட்காருங்க, இல்லைன்னா நின்றுக்காங்க. பக்கத்தில் வாமா. பொம்பளை பிள்ளையை பற்றி கேட்டு வந்தாங்கன்னு சொன்னேன். எந்த பொம்பளை பிள்ளை அது? ஓ, இவர் மனைவி இவர் பொம்பளை பிள்ளையாக நினச்சிட்டார். பரவாயில்லையே, நல்ல பாயிண்டில் அது. அது ஒரு பையன்கிட்ட கேட்டேன், பிள்ளையை பற்றி கேட்டு வந்தது யாருப்பான்னு கேட்டேன். ஒரு பையன் கல்யாணம் முடிக்காத பையன் நான் தான் சாமினா. இல்லை உனக்கு எங்கே பிள்ளை இருக்குண்ணே, நான் விரும்பிக்கிட்டு இருக்கோம்ல அந்த பிள்ளைன்னா. அதை மாதிரி பொம்பளை பிள்ளை சில இருந்தாலும் நல்ல வார்த்தை தான். தெய்வீகம் பக்கத்தில் எல்லாரும் பிள்ளைகள் தான். கொஞ்சம் கண்ணை முடுமா, கண்ணை முடுங்க. உன்னுடைய கட்டுமனைக்குள் நான் போய் பார்த்தப்பா, வீட்டுக்குள்ளே ஒரு அம்மன் தெய்வம் 12 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே உண்டு, ஒரு பெண் தேவதை. ஆனால் அந்த தெய்வங்கள்லாம் இருந்தாலும் இப்போ சில காலங்களாக மண்ணுமனை சம்பந்தமான சில வருத்தங்கள் குடும்பங்களில் ஏற்பட்டு அதில் போட்டி பொறாமைகளால் பல சண்டை சச்சரவுகள் நடந்து குடும்பத்தில் பிரிவுகள் ஏற்பட்டு அந்த பிரிவுக்கு காரணம் உன் மனைவிதான் என்ற ஒரு கெட்ட பெயர் சுமத்தப்பட்டு அதற்கு பின்பு இவள் கீழே விழுந்து வாதமும் நரம்பும் எலும்பும் பாதிக்கப்பட்டு சாகுவரை இதுதான் நிலைமையா என்ற துயரத்தோடு இருந்து கொண்டு இருக்கிறாள். கால் வந்துட்டு வாங்க, கால் வந்துட்டு வா மாமா.
இத்தனை வயசுலையும் மனைவி நல்லா இருக்கணும்னு கேட்டு வராருல. இந்த மாதிரி புருஷனை போட்டு போன பொம்பளையில் எத்தனை, நல்ல மனைவியை விட்டு போன ஆம்பளையில் எத்தனை. எல்லாரும் குற்றவாளிகள் தான். என்னண்ணே உண்மையா இல்லையாண்ணே? வாங்க வாங்க. இந்த தீய சக்திகளால் ஏற்பட்டது உண்மைதானா? அது உண்மைதான், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் அவளை எழுப்ப முடியுமா? அந்த சக்தியை நீக்கி விட்டு அவளை எழுப்ப முடியுமா? மெல்ல மெல்ல நீக்கி எழ வச்சு தாரேன். நடக்க உட்கார வைப்போம், முதல்ல அப்படி நடக்க வைப்போம். 7 மாத காலம் அவகாசத்தில் தெளிந்து நடக்க வச்சு தாரேன், நோயை தீர்த்து தாரேன். வேறு என்ன வேணும்? சரி, வீட்டு பத்திரம்லாம் எங்கே இருக்கு? என்னாச்சு? ஐயா, தூங்கும் போது உன் பிள்ளை தூக்கிட்டு போயிடுவான். பக்கத்தில் வானே, பக்கத்தில் வா, காப்பாற்றி தாரேன். கஞ்சி தோண்டி விழுதுக்கு யார் பாப்பா? பார்த்தியா? அதனால தான் பத்திரத்தில் தான் கொடுத்து விடாதீங்க, புழுனி போயிடுவேன். அப்படி கர்மசாமிக்கு அடுத்த பைசையில் பார்ப்போம். என்ன நல்லா இருங்க, கவலைப்படாண்டா. வாடா தம்பி, நடத்துருவோம். கெட்டிக்காரனாக இருக்கிய நல்ல பையன். நேரம் இங்கே வந்துடுதா, அங்கே போக மாட்டேக்காமலாம். கால் வந்துட்டு வா. மெல்ல போங்க அண்ணாச்சி, சாப்பிட்டு போகணும், அவசரப்படக்கூடாது. பெரிய அண்ணாச்சி, ஆரிய கூத்தாடினாலும் தாண்டவ கோலே, காசு காரியத்தில் கண்மையடா. என்னடாச்சு இடம்லாம்? எனக்கு அது பிரச்சனை இல்லை. இடம் வீடு சொந்தமாக என்ன விஷயம்? பொய் சொல்லி வந்திருக்கியா? கேட்குற கேள்விக்கு பதில். வீடு இடம் சம்மந்தமாக என்ன பிரச்சனை? நீ அங்கே இருப்போம்ல. அடுத்த பைசில் திருவாரூர். நான் கூப்பிட்ட கேள்விக்கு வந்தவனுக்கு மட்டும்தான் உத்தரவு. திருவாரூர் பக்தராக திருவாரூர். திருவாரூர் கூப்பிட்ட கேள்விக்கு மட்டும்தான் உத்தரவு. அதில் நான் பொய் சொல்லிட்டு அறிய முடியாது. என்ன என்ன உடல்நிலை சம்பந்தமாக வேதனைப்பட்டு வந்தது யார்? திருவாரூர் பகுதி உடல்நிலை சம்பந்தமாக வேதனைப்பட்டு வந்தது யார்? பிள்ளையின் வாழ்க்கையை பற்றி கேட்டு வந்தது யார்? எந்த ஊர்? திருவாரூரா? உடல்நிலை சொந்தமாக கேட்டனா யாருக்கு? வரலாம். வடிவான துர்கா தேவியே வாழ்க. துர்கா தேவி அம்பாள் எங்கே இருக்கிறாங்கப்பா? பாம்பு கொடை பிடிக்கக்கூடிய அம்மன் தெய்வம் எங்கே இருக்கு? கால் வந்துட்டு வாங்க. எங்கம்மா இருக்குது? சரி, அப்படியா? பாம்பு கடிச்சு புரியுதா? பக்கத்தில் வாங்க. அண்ணன் வந்து டக்குன்னு பரோபகரமாக அதை தெய்வீக ரூட்டுக்குள்ளே கொண்டு போயிட்டார். நம்ம நினைக்கிற விஷயத்துக்கு வரல. உட்காருங்க. இதை ஏன் அப்படி சொல்கிறோம்னு சொன்னால், செய்யாறு என்னும் ஒரு பகுதிக்குள்ள ஒரு தாய் வயிற்றில் பாம்பே பிள்ளையாக பிறந்துச்சு. அதுவும் ரெட்டை பிள்ளையாக பிறந்துருச்சு. பாம்பு வடிவத்திலேயே பிறந்துருச்சு. அந்த 2ல் ஒரு பிள்ளை இறந்து போச்சு. அந்த பிள்ளைய தெய்வமாக வச்சு கும்பிட்டாங்க. அந்த தெய்வமாக வச்சு கும்பிட்ட பிறகு அதுக்கு அடுத்து அந்த குடும்பத்தில் யாருமே கல்யாணம் முடிச்சு இன்னைய வரை வாழலை. இப்போ உன் வீட்டுக்குள்ளே போய் பார்த்தேன். உன்னுடைய மனைக்குள்ள தீய நாகம் ஒன்று தோன்றி உன்னுடைய பிள்ளையினுடைய உயிரை வந்து தீண்டப்பட்டது. அந்த பிள்ளை தெய்வமாக தோன்றிய ஒரு காரணத்தினால் இதுவரை இல்லற வாழ்க்கையின் இன்பத்தையும் மனக்கோலத்தையும் இந்த குடும்பத்தில் பார்க்க முடியாத குறை உங்கள் வீட்டில் நடந்து கொண்டு இருக்கும். உண்மையா இல்லையா? கால் வந்துட்டு வாங்க.
ஆ. சுவாமியே, அடிக்கடி ஒவ்வொரு திருநாமங்களாக சொல்லணும். அப்போ தான் பக்தர்களுடைய செவியிலையும் சிந்தனையிலையும் கடவுள் நினைவு வரும். உண்மையா இல்லையா? வேறு என்னப்பா வேணும்? அந்த வாழ்க்கையை சரியாக்கி இன்பத்தோடு வாழ வச்சு தாரேன், ஒன்றா கூட்டி தாரேன். வர வச்சு தாரம்மா, தைரியம் பாருங்க, வீண் குழப்பம் வேண்டாம். 3 முறை என்னை பார்க்கும் பொழுது மருமகா வீட்டில் இருப்பான். கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு அப்படியா? இடுப்புக்கு கீழ் ஒரு காலில் வலி, வேதனை, சேதம். யாருக்கு? இடம் சம்பந்தமாக பிரச்சனை உடையது யாரு? வாங்க. இது என்னண்ணே? சேர்த்து வச்சுருக்கோம். சவுதியில் இருக்கிறோன்னா இந்த பிரச்சனை கூட சேர்த்து வச்சுருக்கோங்க. ஐயா இருக்காங்க. உடம்புல என்னம்மா அதெல்லாம்? அதெல்லாம் பேசாத. இப்போ என்ன செய்யறது? நான் இதைத்தான் உங்கள்கிட்ட கேட்டேன். உடல்நிலை பாதிக்கப்பட்டு வந்தது யாருன்னு கேட்டேன். நீங்கள் இதை பற்றி சொல்லாமல் டக்குன்னு இடத்த பற்றி சொல்லிட்டீங்க. நான் ஒரு அடையாளம் எனக்கு தெரிய போய் தானே கேட்குறேன். சரி, போயிட்டோம். காலில் வந்துட்டாங்க, தவறு இல்லை. ஏதேனும் ஒரு அடையாளம் இல்லாமல் என் வார்த்தை வராது. உண்மையா இல்லையா? தெரியல, பொம்பளை பிள்ளை தானே. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். இடம் சம்பந்தமான விஷயத்தில் ஏமாற்றமும் பகையும் இருக்கும். இப்போ அந்த விஷயத்தை தெளிவாக்கி உங்களுக்கு வெற்றி தந்தா போதுமா? அந்த பத்திரம் வர்றதுக்கு ஒருத்தருடைய முற்றுப்புள்ளி இருக்குது. அதனால் அதை நான் வர வச்சு தர வேண்டுமானால் அப்போ கால் வந்துட்டு வா. உண்மையை சொல்லணும்லப்பா. நாம ஒருத்தன் வந்து கேட்பான், அவனை வர வைக்கிறேன். இந்தா 18 நாளையில் அந்த இடத்த பத்திரத்தையும் பட்டாவையும் வர வச்சு வெற்றியாக்கி தரேன், நடந்துருவோம். தை மாதம் 20ஆம் தேதிக்கு மேல் வீட்டுக்கு முளை கட்ட வேண்டும். அடுத்த தை மாதத்துக்குள் வீட்டில் விளக்கேற்ற நான் வர வேண்டும். உன் பையனுக்கு நல்ல வாழ்க்கையும் கிடைச்சாச்சா? சந்தோஷத்தை அடையுங்கள். புண்ணியத்தை பெறுங்கள், புண்ணியத்தை பெறுங்கள். வயிறார சாப்பிட்டு போங்க. எஸ், ஓகே. கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு என்னுடைய இல்லற வாழ்வை பற்றிய மன வருத்தமும் குழப்பமும் இருக்குது. அதை சரி பண்ணி தரணும்னு கேட்டு வந்தவங்க. கல்யாணம் முடிச்சிட்டியாத்தா? என்ன குழப்பம் உனக்கு? கால் வந்துட்டு வா. நல்ல விடலையே. இன்னொரு நாள் வந்துட்டு வா. எந்த ஊருமா உனக்கு? கிறிஸ்தவ சர்ச்சு எந்த பக்கம் இருக்குமா? சர்ச்சு எந்த பக்கம் இருக்கு? சத்தமாக சொல்லு, காது கேட்காது. கொஞ்சம் இருக்கா? காலில் வந்துட்டு வா. நீ மனநிறைவோடு நேசித்த ஒருவர் உன்னை வாழ்க்கை தருவார் என்ற நம்பிக்கையில் நீ பாதிக்கப்பட்டு மனம் உடைந்திருக்கிறாய். நான் எடுத்த உடனே கிறிஸ்துவ சர்ச்சு இருக்கிறது என்று கேட்ட உடனே அது ஊரினுடைய அடையாளமாக இருக்கலாமோ என்று உன்னுடைய உள்ளத்தில் ஓடி இருக்கு. ஆனால் உண்மை அதுவல்ல. நீ வருத்தப்படுவையே சொல்லிடட்டுமா? சொல்ல வேண்டாமா? சொல்ல வேண்டாமா? கால் வந்துட்டு வா. ஒரு கிறிஸ்தவ பெண்மணியால் அவன் மனம் கவரப்பட்டிருக்கிறதம்மா. அந்த மனதை நான் திருப்பி கொண்டு வந்து உங்கள்கிட்ட சேர்க்கணும். அதுதான் இப்போ நடந்திருக்கிற விஷயம். புரியுதா? கால் வந்துட்டு வா. இன்றிருந்து 7வது நாளில் உனக்கு ஃபோன் பேசுவான். ஜெயிச்சு தரேன். 3 முறை என்னைய பார். ஃபோன் பேசின பிறகு என்னைய பார்க்கவா, அதுக்கு பிறகு தெளிவு பண்ணி தரேன்.
அதெல்லாம் மன போராட்டம். கண்ணை மூடு, என்னைய நினைச்சு பார்ப்போம். இனி வராது போ. கர்பசாமிக்கு கர்பசாமிக்கு கடன்கள் சம்பந்தமாக மன வருத்தப்பட்டு வந்தது யாருப்பா? திருவாரூர் எல்லை. வாங்க, கால் வந்துட்டு வா தம்பி. என்ன தம்பி இருக்கு? லண்டன்காரங்க இருக்காங்க. ஊமையாக வந்திருக்கானே, இவன் என்ன சொல்லுவான்?